இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு டெக்ஸ்ட் இன் ஃபியூஷன் 360 அண்ட் அடுத்தது வந்து அதை எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணும், எந்த அளவுக்கு திக்னஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தோராயமாக எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து நியூ டிசைன் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வழக்கமாக போகிற மாதிரி நம்ம கிரேட் ஸ்கெட்ச் அது உள்ளே போயிட்டு நம்ம எந்த வியூ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டாப் வியூ கொடுத்துக்கிறேன். டாப் வியூ வந்துடுச்சு. இதில் நான் வந்து கிரியேட்டில் போய் இப்போ டெக்ஸ்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து மேனுவலாக இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே பண்ணுறதுனால நம்ம டெக்ஸ்ட் பண்ணாலே அதுவே எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதெல்லாம் போயிடும். நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும். இப்போ நான் எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்குள்ள தான் எனக்கு டெக்ஸ்ட் ஆகணும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறது வந்து ஃபியூஷன் 360 மட்டும் டைப் பண்ணுறேன். ஃபியூஷன்னு டைப் பண்ணிட்டு இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டு 360 இப்போ அந்த ஸ்பேஸும் வந்துடுச்சா. இப்போ நான் வந்து இதை ஓகேன்னு கொடுத்துட்ட உடனே ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாக வரும். இது நான் இப்போ செலக்ட் பண்ணுறேனாக்கா செலக்ட் பண்ணிட்டேன். அந்த இது நம்ம டெக்ஸ்ட் பண்ணது எக்ஸ்க்ளூடுன்னு கொடுத்தாக்கா இங்கே வந்து எனக்கு இப்போ 10 mm இது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். அவ்வளோதான். ஆனால் 10 mmல எனக்கு இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால நான் இப்போ வந்து 3 mm கொடுத்துக்கினேன். அடுத்து ஓகேன்னு கொடுத்தாக்கா அவ்வளோதான். சிம்பிள்.